தமிழர்களுக்கு சொந்தமானது. இதை வந்தவன் போனவெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டேன். ஒரு புள்ளி அப்படி குறிச்சாலே ஏகப்பட்ட விஷயம். ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, நிறைய குறி இருக்குல்ல சாமி. நம்மளும் குறியோட தான் பேசணும். ஒரு நல்ல குறிப்போட பேசணும். நல்ல குறிக்கோளோட. குறிப்பு இல்லாம வாழ்க்கையில யாரும் வாழ முடியாது. குறிக்கோள் இல்லாமல் யாராலும் வாழக்கூடாது. நம்ம மனிதர்கள் குறிப்பு இல்லாம பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது. ஆமா, மனிதர்களோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழுகிறார்கள், மற்றவர்களையும் வாழ வைக்கிறார்கள். மனிதனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சாமி. யார் எதை சொன்னாலும் முதல் நம்புறது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை நம்புறாருன்னா முதல் என்ன பண்ணணும்? அவங்க ஆசையை தூண்டணுமா. ஆசையை தூண்டத்தான் மேற்கொண்ட பிரச்சனை அடுத்தது கிளம்பிட்டே இருக்கு. உண்மைதானே சாமி? ஆசைப்படுறது தப்பு இல்ல, அது நமக்கு கிடைக்குமான்ற தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படணும். நமக்கு அது தேவையான முதல்ல பார்க்கணும். தேவையில்லாத நமக்கு தகுதிக்கு அது சரியானு பார்க்கணும். ஆமா சார். அதை மீறி இதனால நமக்கு பிரயோஜனமானு பார்க்கணும். சாக்ரட்டிஸ் உட்கார்ந்து இருந்தாராம் ஒரு இதுல, ஒரு பூங்காவில். சாக்ரட்டிஸ் கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், ஐயா உங்க நண்பனை பத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன், கேட்கறீங்களான்னு. சாக்ரட்டிஸ் கேட்டாரா, என் நண்பனை பத்தி நீ சொல்ல போற விஷயத்தினால எனக்கு நன்மையா உனக்கு நன்மையான்னு. ஒருத்தருக்கு நன்மை இல்லைன்னு. இல்ல சரி, நீ சொல்ல போற விஷயத்தினால ஏதாவது நல்லது நடக்குமா? நடக்காது. நீ சொல்ல போற விஷயத்தினால இந்த நட்பு தொடருமா? தொடராது. எதுக்கும் உதவாத, தொடராத, பிரயோஜனம் இல்லாத எதுக்கு எனக்கு சொல்றேன், வேற யார்ட்டாவது போய் சொல்லுனாராம். அப்படின்னா நல்ல நண்பனுக்கு அழகு. நல்லது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, மாணவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, இந்த உலகத்தை படைச்சது இறைவன் தானா? ஆமான்னு மாணவர் சொல்றாரு. சரி, இறைவன் உலகத்தை படைச்சான்னா சாத்தான்னு ஒண்ணு சொல்றமே, அதை யாரு படைச்சதுன்னு கேட்கிறாரு. பிசாசு. ஆமா. உடனே மாணவர் கொஞ்சம் தயங்குறாரு. மாணவர் தயங்கினோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மாணவர் வாத்தியார்ட்ட கேட்கிறாரு, ஆசிரியர் பிறந்தகையே நான் ஒரு கேள்வி கேட்க அனுமதி உண்டா எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேளுப்பா நான் சொல்றேன். இப்ப மாணவர் கேட்கிறார், குளிர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, குளிருது இல்ல, குளிருது போத்திக்கிறோம்ல, குளிருது போத்துறோம்ல, அப்ப குளிர் இருக்குன்னு சொன்னாரு வாத்தியார். சரி, மாணவர் சொன்னாரு இல்ல குளிருன்னு. ஏன் கண்ணு தெரிய குளிர் இருக்கு போத்துறோம், இப்ப இல்லைன்னு சொன்னீங்க தம்பின்னா. அந்த மாணவன் சொன்னான், வெப்பம் குறைவதனால், அதாவது சூடு குறைவதனாலதான் குளிர்னு ஒண்ணு ஏற்படுது, அதனால குளிர்னு தனியா ஒண்ணு இல்லைன்னு. வெப்பம் குறையறதுனால வருதுன்றாங்களா? ஒத்துக்கிட்டாரு வாத்தியாரு. அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு மாணவர், இரவுன்னு ஒண்ணு உட்காந்து கேட்டாரு. வாத்தியாரு மாமான்னாரு. மாணவன் கேட்கிறான், வாத்தியார் ஆமாங்க. மாணவர் மறுக்கிறாரு, இரவுன்னு ஒண்ணு இல்ல. என்னடா இரவு பகல் மாறி மாறி வருது, இருக்கு, அப்புறம் இல்லங்கிறியப்பான்னு கேட்டாரு. அதுக்கு தம்பி சொன்ன, வெளிச்சம் குறைஞ்சிட்டுனா அதுக்கு பேரு இருட்டு, வெளிச்சம் இருந்தால் பகல். சூரியனே உதிக்காத நாடு இருக்கா? சூரியன் மட்டுமே உதிக்கிற நாடு இருக்கா? இருக்கு. கிழக்காசிய நாடு, மேற்காசிய நாடு, பூமத்திய ரேகைக்கு மேல உள்ள நாடு, மேற்காசிய நாடுகள் இருக்குல்ல, இருக்கு. அப்ப ஆமா, நிலவே இல்ல இருக்குல்ல, இருக்கு. சூரியனே படாத இடமும் இருக்கு. நார்வே தானே, நார்வே. அப்ப அவ மாணவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு மாணவர் பாருங்க, இருள் ஏன் வருதுன்னா வெளிச்சம் குறைவதால ஏற்படுது சொல்லிட்டு சொன்னாரு, வெளிச்சத்தையும் பகலையும் படிச்ச, வெளிச்சத்தையும் சூட்டையும் படிச்ச நீங்க இரவையும் குளிர்ச்சியையும் நீங்க படிக்கலன்னு சொன்னார். சொல்லிட்டு முடிவு என்ன சொல்றாருன்னா, ஏன் இறைவன் உலகத்தை படைச்சான்னு கேட்டுட்டு சாத்தான படைச்சான்னு கேட்டீங்கல்ல, எப்படி இது ரெண்டையும் படிச்சுட்டு அதை படிக்காம விட்டீங்களோ, அப்பேற்பட்ட இறைவனை நம்புங்க. நம்புனா சாத்தான் இல்ல, நம்பலைன்னா சாத்தான். நம்பிக்கை குறையுது, சாத்தான் வந்துருச்சு, பிசாசு வந்துருச்சு. சொன்னவர் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகமே கொண்டாடிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். ஓஹோ, அப்ப உலகம் ஏத்துக்குச்சுல, ஏத்துக்குச்சு. அப்ப விஞ்ஞானி சொன்னா தான் நம்புறாங்க. ஏத்துக்கிட்டாதானே இருக்கும். ஆமா, அந்த அம்மா எவ்வளவு, எங்க சோலைக்கு சின்ன பூங்கோதை பாமா ஊர்ல
மாவீரனே, நம்மளை பார்த்து நல்லாசி கொடுப்பதற்காக வருகை இருக்கின்றார். அவரை அழைத்து வாருங்கள், நான் நல்லாசி கொடுக்கிறேன். ஏய் நீ பாட்டுக்குள்ள நாரதத்தை சைவ சாமியார் நீ பாட்டுக்குள்ள போய் அசைவமா போயிடாத. இல்ல போக மாட்டேன், நீ சொல்றவரே போக மாட்டேன். மலை மேல மேல ஒதுங்குறாரு. ஏய் அவர் கையை காமிச்சாரு இப்படின்னு இப்படின்னு கையை காமிச்சார்ல மேல இருந்து வர்றாராம் பார்த்து. ஓ, மேல இருந்து வராரா? பிரம்மச்சாரி 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 வங்கிவிடலாம் மாமா கைப்பட்டு வங்கிவிடலாம் மாமா. பாட்டு பாடி வரவேற்று ஏய் நீ பாட்டுக்குள்ள கவட்டில் பாஞ்சுவாத. ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. உள்ளமே புலகாங்கி நம்முடைய வாழ்க வாழ்க. தள்ளி நில்லுங்க சாமி லபட்ல பாய் வா அப்புறம் அது அப்புறம் ஏய், அதை வேலையை பாருங்க. பள்ளியம்மா தவறாக என்ன வேண்டாம், அவர் தீர்த்த பிடிக்க வருகிறார். வேலை. அதுக்கு கோமியம் தானே நல்லது. எங்க போகுதுங்க பசுமாட்டு கோமியம் தெளிச்சா நல்லதானே. ஆமா, அவனால சாமியார் அதை விட பவனா இருக்குன்னு உங்ககிட்ட வர்றான். தங்கச்சி, அதாவது நீங்க என்கிட்ட வாங்கி குடிச்சதை நான் போய் அங்க வாங்குவேன். ஊசிக்கு பிறந்த மாட பிடிச்சங்க. நீ வா சென்னைக்கு போறேன். குயிலி கரி குயிலி இந்த பாடல் நன்றி நன்றி. அப்படி பார்த்தா கொட்டா பாத்தெல்லாம் கட்டாங்கல்ல, அது வெளிநாட்டுல இருந்து கேட்டிருக்காங்க, அது அப்புறம் படிப்போம். அண்ணா அழைத்த காரணம் என்ன? மகாராஷ்டிராவில இருந்து கேட்டிருந்தாங்க. மாநில வெளிமண்டலம் இல்ல, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து. அண்ணா அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கு. நாரத மகரிஷி தேவலோகவாசி, பிரம்மாவின் மைந்தர், பிரம்மச்சரிய விரதம் கொண்டவர், 7 14 உலகம்
தங்க தடையில் சென்று வரக்கூடிய அந்த புண்ணியவானை காண வேண்டாம் என்றால் நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவரை காண வேண்டும் என்றால் புண்ணியம் செய்ய தேவையில்லை. அப்புறம் சங்கத்தில் 150 அட்வான்ஸ் செஞ்சால் போதும். அவங்களுக்கு 150 தானா? அழைத்து வாருங்கள் சுவாமி. பாருங்கள் சுவாமி, வருக வருக வருக. வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்றுமே நல்வரவாக அமையட்டுமா. இசை காலம் இசைப்பவர் அழகான நடனம். வாருங்கள் சுவாமி. கொஞ்சம் லூஸ் பிடிச்சிருக்கு, மாத்திரை போடுறான். சுவாமியிடம் வேண்டி வரங்களை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுங்கள். பார்க்கலாம். தேய் வர ஆரம்பிக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முடிவு போங்கடா சாமி, உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நீ அவத்த போற எங்கிட்ட வர வேண்டிய சாமி, நாங்க சின்ன பிள்ளைய சாமி, உங்க மனசு நோக்கும்படி பேசிதான் மன்னிச்சிருக்க சாமி. இனிமே இந்த முறை வச்சு நான் காவல் வரமாட்டேன் சாமி. எனக்கு இந்த காவல் வேணாம். ஒரு நாளைக்கு உருவ போகுது. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, முகநக நட்பது நட்பது நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு, பண்பாடு குறையாமல் வரவேற்றதினாலே அகமகிழ்கிறேன். என்று முழ தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல அழகான தமிழ் போல் இனிமையாக இளமை குன்றாத வாழ்க என்று வாழ்த்துகிறேன் மகளே. உலகத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை. அப்படி நிலையானது என்று சொன்னால் ஒன்று இறை, அதை தாங்கும் தர்மம், அதை போற்றும் தமிழ், அது மட்டும்தான் உலகத்தில் நிரந்தரமாம். அதனால்தான் இலக்கியங்கள் எல்லாம் அதை சாற்றுகிறது. அதை பறைசாற்றி இந்த உலகம் முழுவதும் போற்றி புகழ இந்த தமிழால் உன்னை வாழ்த்துவது கடமையாகும். செம்மண்ணினே தண்ணீரை போல
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். சொல்லுகிற வார்த்தை உயர்ந்த சொல்லாக இருக்க வேண்டும். எண்ணுகிற எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்கணும். அதனாலதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாகவே நடக்கும். எண்ணத்து கெட்டா பெருவாழ்வே என்று போய்விடக்கூடாது. அதனாலதான் பெரிய உங்களுடைய வார்த்தைகளை மதிக்கணும். மூத்தோர் சொல் வாக்கு முதிர் நெல்லிக்கணும், முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழாலே உன்னை வாழ்த்தியது மட்டுமல்லாது உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய கால் வந்தேன் கடிகு வழி நடந்தேன் யான் வந்த தூரம் வழி நின்று கூட கருத்தேனுக்கு அங்க அந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் தமிழ் மூதாட்டி அவ்வை எங்கே சோழமன்னனுடைய சபையிலே முதல் நாள் நகர்வலம் வரும் பொழுது ஒரு மலையிலிருந்து தேன் தானாக சொரிகிறது. கீழே கூணல்னா சங்கு நத்தைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சங்கு வாய் வளர்ந்திருக்கு. தானாக இயற்கை வளம் பொருந்திய எழில் சூழ்ந்த இந்த காவிரி சூழ் நாடா சங்குக்கு தேன் பார்க்குது மலையிலிருந்து. இது இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய உன் சபையிலே இந்த உலகமெல்லாம் சுற்றி வர்ற இந்த தமிழ் புலவருக்கு இடம் இல்லையான்னு கேட்டா அண்ணன் திடுக்கிட்டான். நேற்று நடந்து இந்த கலவைக்கு எப்படி தெரியும்? இப்படி சொல்லிட்டாலே அதான் தமிழ் கூறு நல்லுலகம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இடம் கொடுக்க அப்படிப்பட்ட முகமலர்ச்சியோடு உபசரிப்பு இருக்கணுமா? சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத விட இந்த உபசரிப்பு போற்றத்தகுந்ததாக இருக்கணும் இருந்தது. அதனால ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் ஒன்பதே அமைந்தமாக பழமோடு பாலும் கடந்து கப்பி பசியோடு கடும் பசி ஆகும் சொன்னாங்க. ஆதி என்ற மணிவிளக்கை அறிய வேண்டும், அகண்டவரை பூரணத்தை காண வேண்டும், சோதி என்ற துயவழி மார்க்கமெல்லாம் சுகமரவே மணர்மணி ஆத்தாள் தன்னை நீதி என்ற பலஞ்சோதி ஆய்வாத நிற்குணத்தின் நின்றவர்களை யாரும் காணார் வேதி என்ற வேதாந்த துள்ளே நின்று விளங்குவது பூசை இது வீண் போகாது. ஏன் இந்த மங்களமான விஷயங்களை இறைவனுக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இறைவன் மகிழ்ந்தால் நான் மகிழலாம். ஏன்னா கற்றலை காட்டிலும் கேட்டலே நின்று பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனான்னு ஒரு விஷயம். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொன்னாங்க. அதுக்காக படிக்காம இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி கிடையாதுல. ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில நேரத்துல அது மனதுல பதியாது. அப்ப ஒரு சில பேர் சொல்லி கொடுக்கும் பொழுது சுலபமா பதியும். அதனாலதான் கற்றலை காட்டிலும் கேட்டலை படிச்சவங்க தெளிவா எடுத்து சொன்னா பதியிறது சீக்கிரமா பதியும். போறது ஒரு புள்ள பாடுறாரு, நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா ஏடு கிளியாதா எழுத்தாணி உடையாதா வாத்தியார் சாவாரா வைத்தர் செலுத்துறாரு படிப்பிட்டாரு. பாடினவர் யாருன்னா எங்க சோமு காசி செட்டியாரு காரைக்குடியில. அவர் பிள்ளை ரொம்ப காலத்துக்கு முன்னால பாடுனது. அப்ப வாத்தியார் கேட்டாரா ஏன்டா அப்படி பாடுற? ஏடு கிழிஞ்சு வச்சுன்னா இன்னொரு ஏடு வாங்கிக்கிறலாம், எழுத்தாணி உடஞ்சு போச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கிறலாம். வர முடியுமா திரும்ப? வாத்தியாரே நான் இல்லைனாலும் எத்தனையோ வாத்தியார் இருக்கா வந்துருவாங்களப்பா. படிப்புங்கிறது உனக்கு நீதாண்டா படிக்கணும், இன்னொருத்த படிக்க முடியாதுன்னு சொன்னாராம். அப்ப அவரவர் பசிக்கு அவரவர் சாப்பிடுவது போல, அவரவர் உடல் பிணிக்கு அவரவர் மருத்துவத்தை தேடிக்கொள்வது போல இறைவனை வழிபடுவது குடும்பத்துக்காக. அதுதான் பிரதிகாமியம் சொல்றது. அதான் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை என்று சொன்னார் வள்ளுவர் பெருந்தகை. ஆமா, இந்த குரல்ல துணைக்கால் வராது. இந்த துணைக்கால் ஏன் வரா அப்படின்னா கல்வியை சிறப்பாக பிழையின்றி கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்தோமே என்றால் யாரோட துணை இன்றியும் நடக்கலாம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது திருக்குறள் ஆகப்பட்டது. இந்த புத்தகத்தை குனிஞ்சு படிச்சிட்டோம்னா தலை நிமிர்ந்து வாழலாம். ஒரு முறை குனிஞ்சிட்டா வாழ்நாள் முழுவதும் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். புத்தகத்தை நூல் என்று பேர் வைத்தார்கள் தமிழர்கள். அப்படி நூல்னா என்ன அர்த்தம்? காதுள்ள ஊசியில நூல் நுழைந்தால் துணிந்த ஆடைகளை தைக்க உதவும். அதுபோல ஞான நூல்களை காது வழியாக நுழைத்துக் கொண்டால் மனது என்னதான் சஞ்சலப்பட்டிருந்தாலும் நல்வழியில் நடக்கும். இதய கிழிசலை தைக்க உதவும். அதனாலதான் ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பனுக்கு சமம் என்றார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நூல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உண்டு. அதனால திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை. அதனாலதான் ஆண்டவன் கேட்கிறான், இறைவன் மாணிக்க வாசகரை பார்த்து பாவை வாடிய வாசிப்பா கோவை பாடிய வாயால் பாவையை பாடுகன்னு அதையெல்லாம் அவரே எழுதி மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் எழுதப்பட்டது கையெழுத்து. இறைவனே வந்து எழுதி கையெழுத்து இன்னும் இருக்கான். அது மகத்துவம். திருவாசகத்தை எழுதுறதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அதை பாதுகாக்கிறது என்ன பாடுபட்டா தெரியுமா? திருவாசகம் இப்ப எங்க இருக்கு? திருப்பந்த சிதம்பரத்துல, தில்லை சிதம்பரத்துல இருக்கிற போது பெரிய படையெடுப்பு நிகழ்வுது. நாட்டை கைப்பற்றதுக்கு போர் வருது. அதுல படையெடுப்பு வரும்போது பாதுகாக்க முடியாம தடுமாறினாங்க. அதை பாதுகாத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். தேவாரத்து திருவாசகம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. திருவாசகம் மட்டும்தான் முழுமையா இருக்கு. அதனாலதான் திருவாசகம் என்னும் தேன் என்று பெயர் பெற்றது. திருவாசகத்தை எழுதியவர் திருவாத ஊரடிகள். அப்படிப்பட்ட அவருக்கு மாணிக்க வாசகர்னு பெயரை கொடுத்தார். மாணிக்க வாசகன் பேர். அதனால மாணிக்க வாசகர். அது வரைக்கும் பாருங்க, அரியர்த்திர பாண்டியன் மன்னன் அவையிலே அமைச்சராக வந்தார் வாத ஊரார் அவருக்கு பேர்.
அவங்க அப்பா அம்மா வச்ச பேரே வாத ஊரடிகள். அந்த அமைச்சு பதவியில் அவருக்கு நாட்டம் இல்லை. உலக லௌகீக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என் மனம் எதையோ ஒன்று விரும்புதேன்னு குதிரை வாங்க போற போது நேரா குருந்த மரத்தில் போய் உட்கார்ந்தாரு. அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, கூட மாணவர்கள் படிக்க. இவரும் போய் உட்கார்ந்தோன்னா 5 எழுத்த சொன்னார். 50 எழுத்து இல்லை, 5 எழுத்து நம சிவாயா சொன்னார். அந்த இடத்துல அவருக்காக நினைவாக கோயில் கட்டினார். இப்ப திருவாசகம் பெரிய போர் வருது. அந்த போர்ல படையெடுப்பு போது எல்லாத்தையும் அழிக்கிறார்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். அப்ப காப்பாற்ற என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தர் இறந்து போனா பாடையை கட்டி அதை தூக்கிட்டு போறோமா, அது மாதிரி ஒரு பாடை கம்பு கட்டி அதுல திருவாசகத்தை அடுக்கி அது மேல மஞ்சள் துணி சிவப்பு துணி எல்லாத்தையும் போட்டு அது மேல மாலைகளை போட்டு பிணத்தை தூக்கி கொண்டு போவது போல சிதம்பரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு தூக்கி போய் இன்னைக்கும் பாண்டிச்சேரியில் அம்பலத்தாடி மடத்துல இருக்குமா திருவாசக மூல ஏடு. திருவாசக மூல ஏடு பாண்டிச்சேரியில் எப்போதும் சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் பார்வைக்காக வைக்கப்படுது. திருவாசகத்தை அங்கே பாதுகாத்தாரு. தேவார நூல்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு மன்னன் தேடினார், ராஜராஜ சோழன். ஆமா, எங்கேயும் இருக்குன்னு தெரியல, ஆனா எங்கேயோ இருக்கு, யாராவது மூலமா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடினார்.